இன்னைக்கு அம்மா செய்ய போற உணவு சங்ககால உணவு தான். சங்க காலத்துல திருமணங்கள்ல நம்ம உளுந்தஞ்சோறு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற செய்தியானது அகநானூற்றுல காணப்படுது. கணவன் மனைவிக்கு இடையில சின்ன தகராறு, மனைவி ஊடலோட இருக்கா. கணவன் திருமண நாள் நிகழ்வை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடுறா அவளுக்கு. அப்படி ஞாபகப்படுத்தும் போது அன்னைக்கு நம்ம என்ன சாப்பாடு போட்டோம் எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது உளுந்து தலை பெய்த கொழுங்களி மிதவை அப்படின்னு உளுந்தஞ்சோரை சொல்றா அந்த கணவன். அந்த உளுந்தஞ்சோரை தான் நம்ம செய்ய போறோம். எனக்கு ரொம்ப பிடித்தமான உணவு. அதோட கறிக்குழம்பு வச்சு அப்படியே தட்டை காலி பண்ணிடுவேன். அந்த உளுந்தஞ்சோறு தான் எப்படி செய்யலாம் அப்படின்னு இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். அடுப்பை பற்ற வச்சிடலாம். ஒரு குக்கரை வச்சிடுறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டுக்கிறேன். நம்ம எவ்வளவு அரிசி போடுறோமோ அதுக்கு ஏற்றபடி வெந்தயத்தை போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமான கசப்பா இருக்கும். ஒரு டம்ளர் போடுறோம்னா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டா போதுமானது. ஒரு 1/2 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். அதை கருப்பு தொலி உளுந்தம்பருப்பு தான் இதுக்கு நல்லா இருக்கும். அதை எடுத்து வறுத்துக்கிறேன். 20 பல் பூண்டு போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிடலாம். அரிசி ஒரு 3/4 கப்பு அளவுக்கு எடுத்துக்கிறேன். 1/2 கப்பு தோல் உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கேன். அதுக்கு 3/4 கப்பு அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். இதுக்கு 4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். உப்பு போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். தேங்காய் பூ ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து திருவி வச்சிருக்கேன். அதையும் இப்போ போட்டுக்கலாம். குக்கரை மூடிடுறேன். ஒரு 5 விசில் வரட்டும். சாதம் நல்ல குழைவா தான் இருக்கணும். இப்போ 5 விசில் வந்துச்சு. திறந்து பார்க்கலாமா? அப்பா, அருமையான உளுந்தஞ்சோறு 5 நிமிஷத்துல ரெடி. நம்ம எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க. வெந்தயம், உளுந்தம்பருப்பு, அரிசி, சீரகம், தேங்காய் பூ, தண்ணி ஒரு 4 கப்பு எடுத்து வச்சிருந்தோம்னா உடனடியா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போதும். சுவையான, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான, உடலுக்கு வலிமை தர்ற உளுந்தஞ்சோரை நம்ம பார்த்துடலாம். உளுந்து பத்தி நான் முன்னமே ஒரு காணொலியில குறிப்பிட்டிருக்கேன். உளுந்து நமக்கு உடம்புக்கு எவ்வளவு நன்மையானது, நன்மை செய்யக்கூடியது அப்படிங்கிறத இந்த உளுந்தஞ்சோறு தயாராயிடுச்சு. சரி, உளுந்தஞ்சோரோட விட்டுறலாமா? அது எப்படி விட முடியும்? சரி, இன்னைக்கு கறிக்குழம்பு என்னால் வைக்க முடியல. ஆனால் அதுக்கு பதிலாக சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ சிக்கனை கழுவி எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 கப் தயிர், 2 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், உப்பு போட்டு நல்லா சிக்கன் முழுக்க தடவி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். மசாலா நல்ல சிக்கனில் இறங்கட்டும். அதுக்குள்ளே கடாயை அடுப்பில் வச்சுக்கிறேன். 2 குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எப்போதும் போல் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, ஒரு பிரிஞ்சி இலை போட்டுட்டு அதோட வெங்காயம் 2 சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் வதக்கிடலாம். நல்லா வதக்கிடலாம். இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு நல்லா வதக்கிடுறேன். நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட தக்காளியை சேர்த்துடலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லா வதங்கினதும் ஊற வச்சிருக்க சிக்கனை போட்டுடலாம்.
தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். அதோட சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். அப்படியே குக்கரை ஒரு 3 விசில் வச்சிடலாம். மூணு விசில் வந்துடுச்சு. இப்போ ஆவியும் அடங்கியிருக்கு. இப்போ திறந்துடலாமா? ஆஹா, சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இப்போ உளுந்தஞ்சோரை நடுவில் வச்சு சிக்கன் குழம்ப சுற்றி ஊற்றி விட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். கடைசியில் தட்டு காலி ஆயிடுச்சு.